வெல்கம் டு த ஜங்கிள். இந்த படத்தோட பேரை பார்த்து போய் ஏமாந்தது தான் மிச்சம். ஏன்னா இது வந்து ஒரு அட்வென்ச்சர் கதை அப்படின்னு நினச்சி போனால், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சராகவும் இல்லை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாகவும் இல்லை, ஒரு ஆக்ஷன் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இல்லை. இந்த படத்தில் வந்து அதாவது பாலிவுட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான எத்தனை பேர் இந்த படத்தில் வந்து இருக்காங்க தெரியுங்களா? அதாவது அக்ஷய்குமார், சுனில் செட்டி, பரேஷ் ராவல், இந்த பக்கம் திசா பதானி, அப்புறமேட்டு ரவீனா டண்டன்ட்டு, ஜாக்லின் பெர்னாண்டஸ், இத்தனை பேர் போட்டுமே இந்த படத்தை வந்து காப்பாற்றவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு மொக்க படத்தை இந்த டைரக்டர் வந்து எடுத்து வச்சிருக்கிறாரு. அதாவது ஒண்ணுமே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, அவருக்கு வந்து ஏகப்பட்ட சொத்து சேர்ந்து போச்சு. அந்த சொத்தை வந்து கணக்கு காட்டுறதுக்கு, அதாவது டாக்ஸ்காரங்க கிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு ஒரு ஃப்ளாப் படத்தை வந்து எடுக்கணும்னு திட்டமிடுறாரு. எல்லா மொக்கையான டைரக்டர், மொக்கையான ஹீரோவை போட்டு இந்த ஃப்ளாப் படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி தான் இந்த படத்தோட மொத்த கதையே. அங்கே போய் பார்த்தா வந்து கதையே வேற மாதிரி இருக்குது காட்டுக்குள்ள. அதாவது ஜாக்கி ஷெராஃப் வந்து மிகப்பெரிய ஒரு தீவிரவாதியாக காட்டுறாங்க. அந்த தீவிரவாதி கூட சண்டை போடுற மாதிரி எல்லாம் வருது. ஒரு 2 3 சீன்கள் வந்து காமெடியாக இருந்துச்சே தவிர, இந்த படம் வந்து டோட்டல் வந்து அட்டர் வேஸ்ட்ன்னு தான் சொல்லணும். தைரியம் இருந்தால் இந்த படத்தை வந்து ஒரு தடவை நீங்கள் குடும்பமாக ட்ரை பண்ணலாம். மோசமான சீன்கள் இதில் நல்லா ஓரளவுக்கு ஒரு ஹியூமர் காமெடி கொஞ்சமாக தான் இருக்குது. ஆனால் அந்த படம் வந்து டோட்டலாக வந்து இத்தனை பேர் இருக்க அக்ஷய்குமாருக்கு வந்து டபுள் ரோல் வேறு கொடுத்து வச்சுக்கிறாங்க கிளைமேக்ஸில். அதுதான் பார்க்கவே முடியல. எத்தனையோ படங்களோட ரெஃபரன்ஸை போட்டு இந்த படத்தை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது ஜுமான்ஜி, வெல்கம் டு த ஜங்கிள் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த படத்தை வந்து இன்ஸ்பயராக இந்த படத்தை வந்து எடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் வந்து அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஏதோ இந்த படத்தை வந்து எப்படி என்ன சொல்கிறதுனே தெரில. நம்ம வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.